தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சிவத்தந்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க, நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் மிக உயர்ந்த சார்ட். யார் ஸ்ரீமத்திற்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க அவசியம் முரளியை படிப்பாங்கன்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து யாருமே திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறியான்னு கேட்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பகவானை அடையணுங்கிற கவலை மட்டும் நமக்கு இருந்துட்டு இருந்தது. இப்போது அவரை அடைஞ்சிட்டோம், ஈசனுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறோம். நமக்கு என்ன கவலை இருக்க முடியும்? அவரை அடைஞ்சதுனால எந்த கவலையும் இல்லை, சதா சர்வ காலம் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் மாயா சில நேரத்தில் குழந்தைகளை மறக்க வச்சிருது. இறைவன் தான் என்னுடைய அப்பாவா, டீச்சரா, சத்குருவாக இருக்கார். இந்த 3 ரூபத்தில் இருக்கக்கூடிய தந்தையை மறக்க வச்சிருது. அதனால் பாபா கேட்குறாரு, குழந்தைகளே திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படின்னு நமக்கு நினைவுபடுத்துகிறார். மற்றபடி இந்த உலகத்தில் நம்ம தான் எப்படி இருக்கிறோம்? மகிழ்ச்சியாக திருப்தியாக இருந்துகிட்ருக்குறோம். அடுத்து பாபா சொல்கிறாங்க, எப்போ நம்ம பாபாவை மறந்து போயிடுறோமோ, அதாவது மாயா மறக்க வச்சிருது. ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு கோடி மடங்கு வருமானம் இருக்குது. யாராவது அந்த கோடி மடங்கு வருமானத்தை இழப்பாங்களா என்ன? ஆனால் மறந்து போகிறனால இழந்து போயிடுறீங்கிறாரு. சார்ட்டு எழுதுறதே இல்லை சிலர். ஏன்னா உட்கார்ந்து எழுதும்போது சில நேரம் உயர்ந்த நிலை இருக்குது, சில நேரம் தாழ்ந்த நிலை இருக்குது. அதனால் எழுதுறத நிறுத்திடுறாங்க. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்களுடைய சார்ட் எப்போவுமே உயர்ந்ததாக இருக்கும். இன்றைக்கி சார்ட் எழுதணுங்கிறதுக்கு முக்கியத்துவத்தை பாபா கொடுக்குறாரு. அடுத்து தான் பாபா சொல்கிறாங்க, பாபா டீச்சர் ஆகிட்டு அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறார். மண்மனா பவங்கிற மந்திரத்தை கொடுக்குறார். நீ எந்த அளவுக்கு என்னை நினைவு செய்வியோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை அடைய முடியும். உலகத்தில் பாருங்கள், யாராவது பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்கிட்ட அதிக பணத்தை கொடுத்து கூட நல்ல விதமாக படிக்கிறதுக்கான முயற்சியை செய்வாங்க. ஆனால் இந்த அப்பா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறார். நினைவு செய்யறதுல தான் நம்மளுடைய நிலையே இருக்குது. எல்லாமே குழந்தைகளான உங்கள் கையில் தான் இருக்குங்கிறத புரிய வைக்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, ஈசனுடைய குழந்தை ஆனதுனால நமக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை. பாபா நம்மை கிரீடதாரிகளாக ஆக்குறாரு. அதாவது மிக உயர்ந்த சத்தியுகத்தினுடைய இளவரசனாக நம்ம ஆகிறோம். பிரம்மா மூலமாக சிவபாபா ஆதி சனாதன தெய்வீ தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். 2 யுகங்கள் முழுவதுமாக இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இந்த பாரதத்தில் இருக்கும். துவாபர யுகத்துக்கு அப்புறம்தான் மற்ற தர்மங்கள் எல்லாம் ஸ்தாபனையாகுது. இன்றிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்துவ தர்மம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தாபனை செய்யப்பட்டது. அனைத்திற்கும் ஆதாரமானவர் ஒரே ஒரு ஈசன் தான். அப்போ இந்த பாரதவாசிகள் அனைவருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக இருந்தோம் அப்படிங்கிறதையே முற்றிலும் மறந்து போய் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தர்ம பிதாக்களும் தன்னுடைய தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒருத்தர்லேருந்து 2 பேரா, 2 பேர்லேருந்து 4 பேரா, இப்படி அதிகமாக விருத்தி ஆனதுக்கப்புறம்தான் அந்த தர்மங்களெல்லாம் ராஜ்யத்தை அமைக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்திலேருந்து இந்த பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மங்கிறது இருந்தது. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாபா கிட்ட குழந்தைகள் கேட்குறாங்களாம், என்கிட்ட பைசா இருக்குது மாமா, நான் என்ன தொழில் செய்யட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, என்னோட வேலை இதெல்லாம் கிடையாது. ஒரு வேளை யாராவது ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஏதாவது ஒரு வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி என்னோடய வேலை என்னென்னா, இந்த உலகத்தையே தூய்மையாக்கி சொர்க்கமாக ஆக்கிறதும் பதீத்தத்துலேருந்து பாவனமாக ஆக்கக்கூடியதான் என்னோடய கடமை.
உங்களை எல்லாம் சத்தியுத்தினுடைய தேவர்களாக்குவதற்காக தான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, அனைவருமே ஆத்மா தான் பரமாத்மா ஆகுது, பரமாத்மாவே ஆத்மா ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தவறானதாக இருக்குது. உலகத்தில் எல்லாமே பொய்யானதாக இருக்குது. ஆத்மா ஒருபோதும் பரமாத்மா ஆவதே கிடையாது. ஹம்சோ சோகம்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த காலச்சக்கரம் மீண்டும் மீண்டும் சுழன்றுட்டே இருக்கு. தேவதையாக இருந்த நாம் தான் தேவதையிலேருந்து சத்திரியனா, வைஷ்யர்களா, சூத்திரர்களாக மாறி வரோம். மீண்டும் நாமே தேவதைகளாக ஆகிறோம். ஆத்மாவான நாம் தான் இந்த காலச்சக்கரத்தை சுற்றி ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து வரோமே ஒழிய ஆத்மா ஒருபோதும் பரமாத்மா ஆவதே இல்லை. இதையும் பாபா இன்னைக்கு நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறார். இது போல அநேக விஷயங்களை இன்னைக்கு முரளியில் புரிய வைக்கிறாரு. வாங்க நம்ம அனைவரும் முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 25/12/2024. காலை முரளி பாம்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சார்ட். எந்த குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் மீது மதிப்பு இருக்குமோ அவர்கள் நிச்சயம் முரளி படிப்பார்கள். கேள்வி: ஈசனின் குழந்தைகள், உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. பதில்: நீங்கள் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா என்று குழந்தைகள் உங்களிடம் யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் எப்போதும் திருப்தியாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். தொலைதூர பிரம்மத்தில் இருக்கும் தந்தையை பற்றி கவலை இருந்தது, அவர் கிடைத்து விட்டார். மற்றபடி எந்த விஷயத்திற்கு கவலைப்படுவது? நீங்கள் வியாதியோடு இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றீர்கள். ஈசனின் குழந்தைகளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒருவரோடு மாயா யுத்தம் செய்திருப்பதை தந்தை பார்க்கும்போது, குழந்தையே திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா என்று கேட்கின்றார். ஓம் சாந்தி. தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சுப்ரீம் குருவாகவும் இருக்கின்றார் என்பது குழந்தைகளின் புத்தியில் நிச்சயம் இருக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இந்த நினைவில் நிச்சயம் இருப்பீர்கள். இந்த நினைவை ஒருபோதும் யாரும் கற்பிக்க முடியாது. ஒவ்வொரு கல்பமும் தந்தையே வந்து கற்பிக்கின்றார். அவர் ஞான கடலாகவும் பதீத்த பாவனராகவும் இருக்கின்றார். எப்போது ஞானத்தின் 3வது கண்ணும் தெய்வீக புத்தியும் கிடைக்குமோ அப்போது இது கற்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் புரிந்திருக்கலாம். எனினும் தந்தையையே மறக்கும்போது ஆசிரியரும் குருவும் எப்படி நினைவிற்கு வருவார்கள்? மாயா மிகவும் பிரபலமாக இருக்கிறது. அது தந்தையின் 3 உருவங்களையும் மறக்க வைக்கிறது. நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். சொல்லப்போனால் ஒவ்வொரு அடியிலும் கோடி கிடைக்கிறது. எனினும் தோல்வியடைந்தால் எப்படி கோடி மடங்கு கிடைக்கும்? தேவி தேவர்களுக்கு மட்டுமே தாமரையின் அடையாளத்தை கொடுக்கின்றார்கள். இது ஈசனின் கல்வி. மனிதர்களின் கல்வி ஒருபோதும் இப்படி இருக்க முடியாது. தேவி தேவர்களுக்கு புகழ் பாடப்படுகிறது. இருந்தும் மிக உயர்ந்தவராக இருப்பவர் ஒரு தந்தை. மற்றபடி அவர்களுக்கு என்ன பெருமை இருக்கும்? இன்று கழுதையாகவும் நாளை அரசராகவும் ஆகிறார்கள். இப்போது நீங்கள் முயற்சி செய்து இப்படி ஆகின்றீர்கள். இந்த முயற்சியில் பலர் தோல்வியடைவது உங்களுக்கு தெரியும். ஞானமோ மிக எளியது. இருந்தும் இவ்வளவு குறைந்தவர்களே தேர்ச்சி பெறுகின்றார்கள். ஏன்? மாயா அடிக்கடி மறக்க செய்கிறது. உங்களது சார்ட் வையுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். எனினும் எழுத முடிவது இல்லை. எதுவரை உட்கார்ந்து எழுதுவது? ஒருவேளை எழுதினாலும் சில நேரம் உயர்வாக சில நேரம் தாழ்வாக இருக்கிறது. யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பாரோ அவரது சார்ட் மிக உயர்ந்ததாக இருக்கும். இந்த பரிதாபத்தில் இருப்பவர்களுக்கு வெட்கம் வந்திருக்கும் என்று தந்தை புரிந்து கொள்கின்றார். இல்லையென்றால் ஸ்ரீமத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரிதாக 1-2% குழந்தைகளே எழுதுகிறார்கள். ஸ்ரீமத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பது இல்லை. முரளி கிடைக்கிறது, அப்போதும் படிப்பது இல்லை.
பாபா உண்மையை சொல்லுகின்றார். நாம் முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எதை கற்பிப்போம் என்பது அவர்களின் உள்ளத்தில் நிச்சயம் படவும் செய்கிறது. என்னை நினைவு செய்து சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இதில் தந்தையும் வந்துவிட்டார், கற்பிப்பவரும் வந்துவிட்டார், சத்கதி கொடுக்கும் வள்ளலும் வந்துவிட்டார். ஒரு சில வார்த்தைகளில் முழு ஞானமும் வருகிறது. அதை ரிவைஸ் செய்யவே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். பாபாவும் இதையே புரிய வைக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் மறந்து விடுகின்றோம் என்று நீங்கள் தாமே சொல்லுகின்றீர்கள். எனவே ரிவைஸ் செய்வதற்கு இங்கு வருகின்றீர்கள். சிலர் செய்யவும் செய்கின்றார்கள், எனினும் ரிவைஸ் ஆவது இல்லை. தலையெழுத்தில் இல்லை என்றால் என்ன முயற்சி செய்வார்கள்? முயற்சி செய்ய வைப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. இதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடைக்க முடியாது. அந்த படிப்பில் எக்ஸ்ட்ரா படிப்பதற்கு ஆசிரியரை அழைக்கின்றார்கள். இங்கு தலையெழுத்தை உருவாக்க அனைவருக்கும் ஒரே மாதிரியாக கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை சொல்லிக் கொடுப்பது? எவ்வளவு அதிக குழந்தைகள் இருக்கின்றார்கள்? அந்த படிப்பில் யாராவது பெரிய மனிதரின் குழந்தையாக இருந்தால் ஆசிரியருக்கு ஏதாவது கொடுத்து அவருக்கு அதிகம் கற்பிக்கின்றார்கள். இவர் மந்த புத்தியுடையவர் என்பது ஆசிரியருக்கு தெரியும். எனவே பாடம் கற்பித்து அவரை ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதி பெற வைக்கின்றார். இந்த ஆசிரியர் அப்படி செய்வதில்லை. இவர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக கற்பிக்கின்றார். எக்ஸ்ட்ரா முயற்சி என்றால் ஆசிரியர் கொஞ்சம் கருணை காட்டுகின்றார். சிலர் பணத்தை பெற்றுக்கொண்டு குறித்த நேரத்தை ஒதுக்கி பாடம் சொல்லித் தருகின்றார்கள். அதன் மூலம் அவர் அதிகம் படித்து புத்திசாலி ஆகின்றார். இந்த தந்தையோ அனைவருக்கும் மண்மனாபவ என்ற ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் கொடுக்கின்றார். அவ்வளவுதான். தந்தை ஒருவரே பதீத்த பாவனர். அவரது நினைவால் நாம் தூய்மையாகின்றோம். அது குழந்தைகள் உங்கள் கையில் உள்ளது. எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு தூய்மையாவீர்கள். அவரவர் முயற்சியே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அவரவர்கள் தீர்த்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்ய போகின்றார்கள். ஒருவர் பிறரை பார்த்தும் போகின்றார்கள். குழந்தைகள் நீங்களும் அதிக யாத்திரை செய்திருக்கின்றீர்கள். பிறகு என்னவாயிற்று? கீழே இறங்கி வந்து கொண்டே இருந்தீர்கள். எதற்காக யாத்திரை போகின்றார்கள்? அதன் மூலம் என்ன கிடைக்கும் என்ற எதுவும் தெரியவில்லை. இப்போது உங்களுடையது நினைவு யாத்திரை. மண்மனாபவ என்ற ஒரு வார்த்தை மட்டுமே இருக்கிறது. உங்கள் யாத்திரை முதலும் முடிவும் இல்லாதது. நாங்கள் இந்த யாத்திரையை அனாதி காலத்திலிருந்து செய்து வருகின்றோம் என்று அவர்களும் சொல்லுகின்றார்கள். நாங்கள் ஒவ்வொரு கல்பமும் இந்த யாத்திரை செய்கின்றோம் என்று இப்போது நீங்கள் ஞானத்தோடு சொல்லுகின்றீர்கள். இந்த யாத்திரையை பகவான் தானே வந்து கற்றுத்தருகின்றார். அந்த யாத்திரைகளில் எவ்வளவு அலைந்து திரிகின்றார்கள், எவ்வளவு சத்தம் இருக்கிறது. இந்த யாத்திரை டெட் சைலன்ஸாக இருக்கிறது. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அதன் மூலமாகவே தூய்மையாக வேண்டும். தந்தை உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான யாத்திரை கற்பித்து இருக்கின்றார். அந்த யாத்திரையை நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக செய்து கொண்டே இருந்தும் நாலாபுறங்களையும் சுற்றி வந்தும் உம்மிடமிருந்து தூரமே இருக்கின்றோம் என்று பாடுகின்றார்கள். யாத்திரையிலிருந்து வந்த பிறகு விக்காரத்தில் விழுவதால் என்ன பயன்? இது புருஷோத்தம சங்கமயுகம். இப்போது தந்தை வருகின்றார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தை வந்திருக்கின்றார் என்பதை ஒரு நாள் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். பகவான் எப்படி கிடைப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. நாய் பூனையிலும் பகவான் கிடைப்பார் என்று சிலர் நினைக்கின்றார்கள். இவை அனைத்திலும் பகவான் கிடைப்பாரா என்ன? எவ்வளவு பொய் சொல்லுகின்றார்கள். பொய்யை சாப்பிடுகின்றார்கள், பொய்யை குடிக்கின்றார்கள், பொய்யிலேயே இரவை கழிக்கின்றார்கள். எனவே இது பொய்யான கண்டமாக இருக்கிறது. சொர்க்கத்தை உண்மையான கண்டம் என்று சொல்லுகின்றார்கள். பாரதமே சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தில் எல்லோரும் பாரதவாசிகளாக இருந்தார்கள். இன்று அதே பாரதவாசிகள் நரகத்தில் இருக்கின்றார்கள். நாம் தந்தையிடமிருந்து ஸ்ரீமத் பெற்று பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அந்த நேரம் பாரதத்தில் வேறு யாரும் இருப்பதில்லை. முழு உலகமும் தூய்மையாகி விடுகிறது. இப்போது எத்தனை அதிக தர்மங்கள் இருக்கின்றன.
தந்தை முழு மரத்தின் ஞானத்தை சொல்லுகின்றார். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள், பிறகு வைஷ்யர்களாக சூத்திரர்களாக மாறினீர்கள், இப்போது நீங்கள் பிராமணர்களாகி இருக்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றார். இந்த வார்த்தைகளை எப்போதாவது சந்நியாசி, வித்வான் போன்றோர்கள் மூலமாக கேட்டிருக்கின்றீர்களா? இந்த ஹம்சோ என்பதன் அர்த்தத்தை பாபா எவ்வளவு எளிதாக சொல்லுகின்றார். ஹம்சோ என்றால் நான் ஆத்மா, ஆத்மாக்கள் நாம் இப்படி சக்கரத்தை சுற்றி வருகின்றோம். நாம் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா ஆகின்றோம், பரமாத்மாவிலிருந்து ஆத்மா ஆகின்றோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஹம்சோ என்பதன் அர்த்தத்தை அறிந்தவர் ஒருவர் கூட இல்லை. இந்த ஹம்சோ என்ற மந்திரம் எப்போதும் புத்தியில் இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார். இல்லை என்றால் எப்படி சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள்? அவர்கள் 84 பிறவிகளின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. பாரதத்தின் உயர்வும் தாழ்வும் பாடப்பட்டுள்ளது. சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ, சூரியவம்சி சந்திரவம்சி. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. விதை ரூபமான ஒரு தந்தையை மட்டுமே ஞானக்கடல் என்று சொல்லுகின்றார்கள். அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருவதில்லை. அதற்காக ஆத்மாக்கள் நாம் பரமாத்மாவாக மாறுவது கிடையாது. தந்தை தனக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக மாற்றுகின்றார், தனக்கு சமமாக கடவுளாக மாற்றுவதில்லை. இந்த விஷயங்களை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதே புத்தியில் சக்கரம் சுழல முடியும். நாம் எப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகின்றோம் என்பதை நீங்கள் புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். இதில் காலம், வர்ணங்கள், வம்சங்கள் எல்லாம் வருகின்றன. இந்த ஞானத்தின் மூலமாகவே நீங்கள் மிக உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். ஞானம் இருந்தால் பிறருக்கும் கொடுப்பீர்கள். அந்த பள்ளிக்கூடங்களில் எப்போது தேர்வு நடக்குமோ அப்போது விடைகளை எழுதி வைக்கின்றார்கள். கேள்வித்தாள் வெளிநாட்டிலிருந்து வருகிறது. யார் வெளிநாட்டில் படித்திருப்பாரோ, அதிலும் யார் பெரிய கல்வி அமைச்சராக இருப்பாரோ அவர் அதை சோதனை செய்வார். இங்கே உங்கள் விடைத்தாள்களை யார் சோதனை செய்கின்றார்கள்? நீங்களே உங்கள் தாள்களை சோதனை செய்கின்றீர்கள். தான் என்னவாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்படி ஆகுங்கள். படித்து பாபாவிடமிருந்து எந்த பதவியை பெற விரும்புகின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ, பிறருக்கு சேவை செய்வீர்களோ அந்த அளவே பலன் கிடைக்கும். ராஜ்யம் படைக்கப்படுகிறது, எனவே பிரஜைகளும் தேவைப்படுகின்றார்கள். அதனால் சேவை செய்ய வேண்டும் என்ற கவலை அவர்களுக்கு இருக்கும். அங்கே மந்திரிகள் போன்றோருக்கு அவசியம் இருக்காது. இங்கே எப்போது அறிவு குறையுமோ அப்போது மந்திரிக்கு அவசியம் ஏற்படுகிறது. பாபா பைசா இருக்கிறது, அதை என்ன செய்வது, எப்படி தொழில் செய்வது என்று இங்கே தந்தையிடம் ஆலோசனை பெற வருகின்றார்கள். இந்த உலகிய தொழில் முதலிய விஷயங்களை இங்கே கொண்டு வராதீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். ஆம், யாராவது மனம் உடைந்து போனால் கொஞ்சம் ஆறுதலுக்காக ஆலோசனை கொடுக்கின்றார். ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை என்று தந்தை சொல்லுகின்றார். உங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்கி உலகத்திற்கு அதிபதியாக்குவதே எனது வேலை. நீங்கள் தந்தையிடமிருந்து சதா ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது அனைவருடையதும் அசுர வழியாக இருக்கிறது. அங்கே சுகதாமம் இருக்கிறது. அங்கே திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா, நலமாக இருக்கின்றீர்களா என்று ஒருபோதும் யாரும் கேட்க மாட்டார்கள். இந்த வார்த்தைகளை இங்கேயே கேட்கின்றார்கள். அங்கே இந்த வார்த்தைகள் இருப்பதே இல்லை. துக்கதாமத்தின் எந்த வார்த்தையும் அங்கே இருப்பது இல்லை. எனினும் குழந்தைகளிடம் மாயா பிரவேசமாகும் காரணத்தால் நன்றாக இருக்கின்றீர்களா, திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா என்று தந்தை கேட்கின்றார். உங்களிடம் கேட்டால் நாங்கள் ஈசனின் குழந்தைகள், எங்களிடம் என்ன நலம் விசாரிப்பீர்கள் என்று நீங்கள் கேட்க முடியும். தொலைதூர பிரம்மத்தில் இருக்கும் தந்தையை பற்றிய கவலை இருந்தது. இப்போது அவரே கிடைத்து விட்டார். இப்போது வேறு என்ன கவலை இருக்கும்? இது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். நாம் யாருடைய குழந்தைகள் என்ற ஞானமும் புத்தியில் இருக்கிறது. எப்போது நாம் தூய்மையாவோமோ அப்போது சண்டை ஆரம்பமாகும். உங்களிடம் நிச்சயம் கேட்பார்கள், நாங்கள் எப்போதும் திருப்தியாக இருக்கின்றோம் என்று சொல்லுவீர்கள். வியாதியோடு இருந்தாலும் திருப்தியாக இருக்கின்றோம். தந்தையின் நினைவில் இருப்பதால் சொர்க்கத்தை காட்டிலும் இங்கே அதிக மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம்.
ஏனென்றால் சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை தரும் தந்தை கிடைத்திருக்கின்றார். நம்மை எந்த அளவிற்கு தகுதி பெற வைக்கின்றார். அதனால் எங்களுக்கு என்ன கவலை இருக்கும்? ஈசனின் குழந்தைகளுக்கு எந்த பொருளை பற்றிய கவலை இருக்கும்? அங்கே தேவர்களுக்கு கவலை இருப்பது இல்லை. தேவர்களை விட மேலே இருப்பவர் ஈசன். அதனால் ஈசனின் குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? தந்தை நமக்கு பாடம் சொல்லித் தருகின்றார். தந்தை நமது ஆசிரியராக சத்குருவாக இருக்கின்றார். பாபா நம் தலை மீது கிரீடம் வைக்கின்றார். அதை ஆங்கிலத்தில் பட்டத்து இளவரசர் என்று சொல்லுகின்றார்கள். தந்தையின் கிரீடத்தை குழந்தை அணிவார். சத்தியுகத்தில் சுகமே சுகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்போது அங்கே போவீர்களோ அப்போது நடைமுறையில் அந்த சுகத்தை பெறுவீர்கள். சத்தியுகத்தில் என்ன நடக்கும்? இந்த உடலை விடுத்து நாம் எங்கே போவோம் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்போது நடைமுறையில் தந்தை உங்களுக்கு பாடம் சொல்லித் தருகின்றார். நாம் உண்மையாகவே சொர்க்கத்திற்கு போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னார் சொர்க்க பதவி அடைந்தார் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் சொர்க்கம் மற்றும் நரகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. கலியுகத்தின் ஆயிலை லட்சக்கணக்கில் எழுதிவிட்டார்கள். பிறவி பிறவிகளாக இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு கீழே இறங்கி வந்தீர்கள். நாம் எங்கிருந்து எங்கு வந்து விழுந்திருக்கின்றோம் என்பது இப்போது உங்களது புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கின்றீர்கள். இப்போது நாம் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். கல்வி கற்பிக்க ஒவ்வொரு கல்பமும் பாபா வருகின்றார். தந்தையிடம் நீங்கள் இருக்கின்றீர்கள் தானே? இவரே நமது உண்மையான சத்குரு. இவர் முக்தி, ஜீவன் முக்தியின் வழியை சொல்லுகின்றார். எப்படி இந்த பாபா கற்கின்றாரோ அப்படி இவரை பார்த்து குழந்தைகள் நீங்களும் கற்கின்றீர்கள். அதாவது பிரம்மா பாபா படிக்கிற மாதிரியே நாமும் படிக்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் கவனம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. மனம், சொல், செயலில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளே எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. தந்தையை அடிக்கடி குழந்தைகள் மறந்து விடுகின்றீர்கள். தந்தையை மறப்பதால் தந்தையின் அறிவுரையும் மறந்து விடுகிறது. நாம் மாணவர்கள் என்பதையும் மறந்து விடுகின்றீர்கள். இது மிகவும் எளிது. பாபாவின் நினைவில்தான் அதிசயம் இருக்கிறது. இந்த மாதிரி அதிசயத்தை வேறு எந்த தந்தையும் கற்பிக்க முடியாது. இந்த அதிசயத்தால் தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகின்றீர்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை படைத்தார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அந்த தர்மம் சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகம் வரை அரை கல்பத்திற்கு நடக்கிறது. பிறகு மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வந்து விருத்தி அடைகின்றார்கள். அப்படி கிறிஸ்து வந்தார். முதலில் வெகு குறைவாக இருந்தார்கள். எப்போது அதிகமானார்களோ அப்போதே ராஜ்யம் செய்ய முடியும். கிறிஸ்துவ தர்மம் இப்போது வரை இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்துவர்கள் ஆகியிருக்கின்றோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து வந்தார். இப்போது விருத்தியாகிறது. நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று கிறிஸ்துவர்கள் சொல்லுவார்கள். முதலில் ஒரு கிறிஸ்து வந்தார். பிறகு அவரது தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. ஒருவரிலிருந்து இருவர், இருவரிலிருந்து 4 என்று விருத்தியாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது பாருங்கள், கிறிஸ்துவ மரம் எவ்வளவு பெரியதாகிவிட்டது. அடிமரமாக இருப்பது தேவி தேவர் குலம். அதனால் பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் நாம் பரம்பிதா பரமாத்மா சிவனின் நேரடி குழந்தைகள் என்பதை பாரதவாசிகள் மறந்துவிட்டார்கள். ஆதி தேவர் வாழ்ந்து சென்றிருக்கின்றார். இது அவருடைய மனித வம்சம் என்பதை கிறிஸ்துவர்களும் புரிந்திருக்கின்றார்கள். எனினும் அவர்கள் தங்கள் கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளுவார்கள். கிறிஸ்துவை, புத்தரை தந்தை என்று நினைக்கின்றார்கள். மனித மரம் இருக்கிறது தானே, கிறிஸ்துவின் நினைவு சின்னம் எப்படி கிறிஸ்துவ நாடுகளில் இருக்கிறதோ அப்படி குழந்தைகள் நீங்கள் இங்கே தவம் செய்தீர்கள், அதாவது பாரதத்தில். அதனால் உங்கள் நினைவு சின்னமும் இங்கே மவுண்ட் ஆபுவில் இருக்கிறது. தில்வாடா டெம்பிளில் நாம் எல்லாரும் தவம் பண்ணதனுடைய அடையாள சின்னங்கள் ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், டெட் சைலன்ஸின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். ஹம்சோ என்ற மந்திரத்தை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். அப்போதே சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். இரண்டாவது பாயிண்ட், மனம் சொல் செயலில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளே எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். வரதானம். பணிவின் குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கும் சுகதேவராக சுகஸ்வரூபம் ஆகுக. பணிவே மகான் ஆத்மாக்கள் உங்களது அடையாளமாக இருக்கிறது. எந்த அளவு பணிவோடு இருப்பீர்களோ அந்த அளவு அனைவர் மூலமாகவும் மரியாதை கிடைக்கும். யார் பணிவுடையவரோ அவர் அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பார். எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுப்பதாக இருக்கும். அதனால் சம்பந்தம் தொடர்பில் யார் வந்தாலும் அவர் சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அதனால் சுகக்கடலின் குழந்தைகள் நீங்கள் சுகஸ்வரூப சுகதேவர்கள் என்று பிராமண ஆத்மாக்கள் உங்களுக்கு பாடல் இருக்கிறது. அதனால் அனைவருக்கும் சுகத்தை கொடுத்து சுகத்தை பெற்று செல்லுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தால் பெறாதீர்கள். ஸ்லோகன்: யார் ஆத்ம அபிமானியாக இருப்பாரோ அவரே மிகப்பெரிய ஞானி. ஓம் சாந்தி.